சங்கீதம் 23 1வது வசனத்தை வாசிக்கலாமா? கர்த்தர் என் மேய்ப்பராயிருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆமேன். ஒரு மேய்ப்பன்னா என்னதுன்னா, இஸ் த ப்ரொடெக்டர் அண்ட் கைடு. ஆமேன். கர்த்தர் என்னுடைய பாதுகாவலர். சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய பாதுகாவலர். ஆமேன். கர்த்தருடைய கைடு. ஆமேன். நான் போகிற பாதையெல்லாம் எனக்கு காட்டுறது யாரு? கர்த்தர். என்னை கைட் பண்ணி இங்கே போ அங்கே போ அப்படின்னு சொல்லி எங்களை நடத்துகிறது யாரு? கர்த்தர். சொல்லுங்க, கர்த்தர் என்னுடைய மேய்ப்பர். ஆமேன். நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். ஆமேன். இது தாவீதுடைய என்னன்னா விசுவாசத்தின் அறிக்கை. ஆமேன். கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த். இந்த நாளில் இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் என்ன பண்ணணும்? நம்முடைய விசுவாசத்தை இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணணும்? அதிகரிக்கும்படியாக நம்முடைய விசுவாசத்தை அறிக்கை பண்ணணும். ஆமேன். ஹல்லேலூயா. இட் இஸ் த கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த். தாவீது தன்னுடைய நெருக்கடியில் அவர் சொல்லி தன்னை தான் கர்த்தருக்குள்ள இன்னும் மகிழ்ச்சியாக்கவும் விசுவாசிக்கவும் எழுதின ஒரு சங்கீதம் என்றே நான் விசுவாசிக்கிறேன். ஆமென். இங்கே வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும் இன்றைக்கு உங்களுக்கு வேண்டியது இன்னதென்று தேவன் அறிந்திருக்கிறார். ஆமென். உங்கள் வாழ்நாள் முழுவதும் அவர் உங்களை நடத்த போதுமானவர். ஆனால் இன்னைக்கு சொல்லணும், நீங்கள் ஒவ்வொருத்தரும் விசுவாசி சொல்லணும், கர்த்தருடைய என்னுடைய மேய்ப்பர். ஆமென். ஹல்லேலூயா. மனதார சொல்லுங்க, அவர் என்னுடைய மேய்ப்பர். ஆமென். அவர் என்னை பாதுகாத்துக்க வல்லவர். என் எல்லைகளை பாதுகாத்து கொள்ளுவார். ஆமென். என் குடும்பத்தை பாதுகாத்து கொள்ளுவார். என்னுடைய ஆரோக்கியத்தை பாதுகாத்து கொள்ளுவார். என்னை நான் பாதுகாத்துக்கிட என்னால் முடியாது. சொல்லுங்க ஒவ்வொருத்தரும், என்னால் என்னை நான் பாதுகாத்துக்கிட முடியாது. என்னுடைய மாம்சத்தினால. ஆமென். எது நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும்? எது நம்மளுடைய கண்ட்ரோலில் இருக்குது? ஆனால் எல்லாமே யார் கண்ட்ரோலில் இருக்குது? தேவனுடைய கண்ட்ரோலில் தாங்க இருக்குது. ஆமேன். ஒவ்வொருத்தரும் சொல்லுங்க, ஆண்டவரே எல்லாமே உங்கள் கையில தான் இருக்குது. ஆமேன். நீர் எங்களை பாதுகாத்து கொள்ளுவீர். ஆமேன். எந்த தீமையும் எனக்கு நேரிடாமல் நீர் என்னை பாதுகாத்து கொள்ளுவீர். ஆமேன். என்னை நீர் வழி நடத்துவீர். ஆமேன். மேய்ப்பனுடைய முக்கியமான வேலை அதுதானே, பாதுகாத்து கொள்வார். எதனால பிசாசு அணுகாதபடி பாதுகாத்து கொள்வார். எந்த திருடனும் நம்ம எல்லைகளுக்குள்ள வராதபடிக்கு பாதுகாத்து கொள்வார். ஆமேன். அப்படிதானே? அதே மாதிரி வழி நடத்துவார். ஆமேன். தன் ஆடுகளை எங்கெங்கெல்லாம் வழி நடத்தி போகணும்னு சொல்லி மேய்ப்பனுக்கு நல்லா தெரியும். ஆமேன். ஒரு ஆடு மேய்க்கிற வேலையெல்லாம் ஈஸி கிடையாதுங்க. தெரியும் தானே? ஆடு மேய்க்கிற வேலை ஈஸி கிடையாது. அதே மாதிரி தேவனும் ஒவ்வொரு நாளும் நம்மளை பாதுகாத்து நடத்துகிறார். ஆமேன். ஹல்லேலூயா. திருடன் கையில் சொல்லுங்க, என்னை அழிக்க நினைக்கிற திருடனுடைய கையிலிருந்து என்னையும் என் குடும்பத்தையும் என் சந்ததிகளையும் என் தேவன் பாதுகாத்து கொள்ளுவார். நான் நடக்கிற வழி இதுதான் சொல்லி என்னை கரம் பிடித்து என்னை நடத்துவார். ஹல்லேலூயா. நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். சொல்லுங்க ஒவ்வொருத்தரும் சொல்லணும், இன்னைக்கு உங்களுடைய ஆத்துமாவே பார்த்து சொல்லணும். சோர்ந்து வந்திருக்கிற ஒவ்வொருத்தரும், நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். சொல்லுங்க, ஆண்டர் மேல் நம்பிக்கை சொல்லு, நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன். எனக்கு ஒரு குறைவு இருக்காது. ஆமேன். இங்கிலீஷ்ல இருக்கு, ஐ வில் பி நாட் இன் நீட். நான் எந்த தேவைகளுக்குள்ளே நான் இருக்க மாட்டேன். சொல்லுங்க, எந்த ஒரு குறைவு எனக்கு இருக்காது. குறைவு இருந்தாலும் சொல்லுங்க, சூழ்நிலை எப்படி இருந்தாலும் சொல்லணும், எனக்கு எந்த குறைவு இருக்காது. இன்றைக்கு வீட்டில் ஒன்றும் இல்லாமல் இருந்தாலும் பரவாயில்ல. ஆமேன். அன்றைக்கு விதுவே வீட்டில் ஒன்றும் இல்லைங்க, ஒரு நேரம் தான் சாப்பாடு இருக்குது. ஆனால் ஒரு எலியாவே அனுப்பினார்ல, அதே மாதிரி உங்க வீட்டுக்கு தேவையானது தேவன் அறிந்திருக்கிறார். உங்களுக்கு ஒரு குறைவு இருக்காது. கர்த்தரை நம்புகிறவருக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாதுன்னு வேதம் சொல்லுகிறதே. ஆமேன். நமக்கு அது குறைஞ்சிருமோ இது குறைஞ்சிருமோ நம்ம கவலைப்படணும் அவசியம் இல்லை. இன்னைக்கு டைம் எடுத்து கொஞ்சம் நேரம் நான் பேசணும்னு விரும்புகிறேன். ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஏதோ ஒரு விதத்தில் சோர்ந்து ஏதோ ஒரு விதத்தில் பலவீனப்பட்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு சொல்லணும், கர்த்தரை வழி நடத்த போதுமானவர். ஆமேன். என்னுடைய வாழ்நாள் முழுவதும் இந்த உலகத்தில் என்னுடைய காலங்களெல்லாம் என் தேவன் என் கரத்தில் வைத்திருக்கிறாரு. ஆமேன். ஹல்லேலூயா. ரெண்டாவது என்னன்னா, ஐ ஹாவ் வாட் ஐ நீட். ஐ ஹாவ் வாட் ஐ நீட். எனக்கு என்ன வேணுமோ அது எனக்கு இருக்கு. சொல்லுங்க, உங்க வீட்டில் என்னென்ன இல்லையோ, என்னென்ன காரியங்களுக்கு யோசிக்கிறீங்களோ எங்க தெரியல, சந்தோஷம் இல்லை, சமாதானம் இல்லை, வேலை இல்லை, பிள்ளைகள் இல்லை, ஆரோக்கியம் இல்லை. சொல்லுங்க, ஐ ஹாவ் வாட் ஐ நீட். எனக்கு வேணுமோ அது எனக்கு இருக்கு. சொல்லுங்க, எனக்கு என்ன வேணுமோ அது என்கிட்ட இருக்கு. ஹல்லேலூயா. அடுத்தது இங்கிலீஷ்ல அழகா இருக்குது, நத்திங் ஐ லேக். சொல்லுங்க, எதுவும் எனக்கு குறைப்படாது. நத்திங்
ஐ லேக். சொல்லுங்க, எனக்கு எதுவுமே குறைவுபடுறதாவே இல்லை. நான் ஏசப்பாவுடைய பிள்ளை. ஆமென். சர்வ வல்லமையுடைய பிள்ளை. வானமும் அவருக்குரியது, பூமியும் அவருக்குரியதுங்க. இந்த உலகத்தில் என்னென்ன நாங்கள் விரும்புகிறோமோ எல்லாம் அவருக்குரியது. நத்திங் ஐ லேக். ஐ லேக் நத்திங் இன் திஸ் வேர்ல்ட். ஆமென். ஐ வில் நெவர் பி இன் நீட். நான் எப்பவுமே இந்த தேவைகளுக்குள்ளேயே நான் இருக்க மாட்டேன். எப்பவுமே தேவை, எப்பவுமே பிரச்சனை, எப்பவுமே கடன், இது எனக்கு இருக்க போறது இல்லை. சொல்லுங்க, இது எனக்கு இருக்க போறது இல்லை. எப்பவுமே வியாதி, எப்பவுமே கண்ணீர், எப்பவுமே ஏதோ ஒரு கஷ்டம், இதுக்குள்ள நான் இருக்க போறது இல்லை. எந்த ஒரு ஆழத்தில் இருந்தாலும் சொல்லுங்க, ஆமென், இது ரொம்ப நாள் நீடிக்க போறது கிடையாது. ஏற்ற நேரத்தில் என் தேவன் எனக்கு ஒத்தாசை அனுப்புவார். ஆமென். சொல்லுங்க, ஐ வில் நெவர் பி இன் நீட். நான் தேவைகளுக்குள்ளேயே எப்பவுமே இருக்க மாட்டேன். ஆமென். ஹல்லேலூயா. ஐ டு நாட் லேக். ஆமென். எனக்கு குறைவில்லாமல் என் தேவன் என்னை நடத்துவார். ஆமென். ஹல்லேலூயா. எந்த ஆசீர்வாதத்தின் ஊற்றை என் தேவன் தாங்க. சொல்லுங்க, என் தேவன், நான் ஆராதிக்கிற தெய்வம் ஒரு ஆசீர்வாதத்தின் ஊற்று. ஆமென். ஹல்லேலூயா. அவர் ஊற்ற ஒரு தாங்க. அவர்கிட்ட நான் ஆசீர்வாதத்துக்கு இல்லைன்னு சொல்லி அழுதா அர்த்தமே கிடையாது. அவர்கிட்ட எல்லாமே இருக்குது. சொல்லுங்க, நான் விரும்புகிறதுக்கு மேலா என் தேவன் தன் கரத்தில் வைத்திருக்கிறார். அவர் என்னுடைய மேய்ப்பர். ஆமென். அல்லேலூயா. 2வது வசனம், அவர் என்ன புல்லுள்ள இடங்கள் மேய்த்து அமர்ந்த தண்ணீர் என்னை கொண்டு போய் விடு. எனக்கு தேவையானது புல்லு. ஒரு ஆடுக்கு தேவையானது என்னங்க? புல்லு, தண்ணி, படுக்கிறதுக்கு இடம். அப்படிதானே? உங்களுக்கு தேவையானது தானே? அவ்வளவும் அவர் கொடுப்பார். ஆமென். அல்லேலூயா. 3வது வசனம், அவர் என்னுடைய ஆத்மாவை தேய்ச்சி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில நடத்துகிறார். அவருடைய நல்ல அவர் தேற்றுகிறவர். சொல்லுங்க, தேற்றுகிறவர். ஆமென். என்னுடைய ஆத்மாவை தேற்றுகிறார். ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல என்னை தேற்றுகிற என்னுடைய ஆண்டவர். ஆமென். ஹல்லேலூயா. என்னை தேற்ற யாரும் இல்லை, ஆற்ற யாரும் இல்லைன்னு சொல்லி நினைக்காதீங்க. உங்களை தேற்றுகிறவர். ஆமென். உன் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறவர். சொல்லுங்க, என்னை தேற்றுகிறவர். ஆமென். என்னை பார்க்கணும் எல்லாம். என்னை தேற்றுகிறவர், அவர் என்னை நடத்துகிறவர். ஆமென். ஹல்லேலூயா. வழியே இல்லாம இருக்கிற உங்களுக்கு வழியை காட்ட என் தேவன் போதுமானவருங்க. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுக்காக பெரிய சிபாரசு யார் தெரியுமா? தேவன் தான் உங்களுக்காக பெரிய சிபாரசு. ஆமென். யோசேப்புக்கு சிபாரசு பண்ணது யாருங்க? ஒரு சொப்பனம் தான். அவனுடைய வாழ்க்கை எங்கேயோ போயிடுச்சு. நம்ம நினைக்கிற விதமா நமக்கு ஆசீர்வாதம் வரணும்னா இல்லைங்க. ஆமென். என் கண்ணுக்கு சொல்லுங்க, என் கண்ணுக்கு ரொம்ப விஷயம் தெரியாது. ஆனா என் தேவனுக்கு தெரியாம ஒன்றும் இல்லை. சொல்லுங்க, என் கண்ணுக்கு ரொம்ப விஷயம் தெரியாது. ஆனா என் தேவனுக்கு கண்ணுக்கு தெரியாத விஷயம் ஒண்ணுமே இல்லை இந்த உலகத்துல. ஆமென். எல்லாமே பட்டப்பகலா இருக்குது. எல்லாமே ஒரு முன்னாலே நிர்வாணமா இருக்குது. ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, அடுத்த வசனம், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். சரி, கர்த்தர் மேய்ப்பரா இருக்கிறாரு. அங்க எதுக்கு மரண இருள் இருக்கு? எதுக்கு மரண இருள் இருக்குது? யோசிக்கலாம் இல்லையா? சில நேரத்தில் சொல்லணும், கர்த்தனே நம்பி இருக்கிறோமே, ஆண்டவர் தான் எனக்கு எல்லாம் நினைக்கிறேன், ஆனா ஏன் எனக்கு இந்த பாதை, எதுக்கு எனக்கு இந்த கஷ்டம்னு சொல்லி நீங்க நினைக்கலாம். நீங்க வீடு உபாகமத்துல நீங்க 8வது அதிகாரத்துல வீட்டுல போய் வாசிச்சீங்கன்னா, ஆண்டவர் எதுக்காக இந்த பாதையில் நடத்துற கர்த்தர் மேய்ப்பண்டா. எப்படின்னா, நீங்க யோசிச்சு பாருங்க, எகிப்து நாட்டுல ரொம்ப சங்கடப்பட்டு இருக்காங்க, அழுதாங்க, ஒப்பார வச்சாங்க. தேவன் கேட்டார், சொன்னார், பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு உங்களை கொண்டு போய் விடுறேன்னு சொன்னார். ஆனா கடந்து வந்த பாதை என்னது? என்ன பாதை? அவங்களுக்கு அங்கே ஃப்ளைட் ரெடியாக இருந்துச்சா? அவருக்கு ஒரு ஷிப் ரெடியாக இருந்துச்சா? ஆமென். அவங்களுக்கு வேற ஏதாவது வாகனங்களை ரெடி பண்ணி கொண்டு வந்தாரா? இல்லையே. வனாந்திரத்தின் வழியா நடத்துகிறார். எதுக்காக நடத்துகிறார்னா, காட் வாண்ட் டு நோ அஸ். எப்பவுமே ஆண்டவர் நம்மளை இன்னும் அறியணும்னு விரும்புவார். ஆமென். அவர்கிட்ட வெறும் நன்மைகளை வாங்கிட்டு, ஆமென், சில நேரத்தில் நம்ம ஆண்டவர்கிட்ட நன்மைகளை மட்டும் வாங்க மட்டும் தேவனை தேடுறானா, தேவன் இந்த மகன் உண்மையா என்னை நேசிக்கிறானா? சொல்லுங்க, ஒரு ஆசீர்வாதத்துக்கு மட்டும் ஒரு தகப்பனை நம்பி இருக்கிற ஒரு பிள்ளைகள்னா எப்படி ஒரு தகப்பனுடைய இருதயம் இருக்கும்? சொல்லுங்க, எல்லாரும் இன்னைக்கு சொல்லணும், ஆண்டவரே, ஒரு ஆசீர்வாதத்துக்கு மட்டும் உங்களை தேடுகிற ஒரு அற்ப ஒரு பிள்ளையா நான் இருக்கக்கூடாது. ஒவ்வொருத்தரும் சொல்லணும்,
ஆண்டவரே நான் தாழ்ச்சி அடைய மாட்டேன், நீங்கள் தாழ்ச்சி அடைய மாட்டீங்க. ஆனால் ஆண்டவர்கிட்ட போய் ஒரு ஆசீர்வாதத்தை மட்டும் தேடுற பிள்ளைகளை நம்ம இருக்கக்கூடாதுங்க. சொல்லுங்க, நீங்கள் தான் என் பங்கு, நான் உண்மை தான் தேடுவேன். ஆமென். ஒரு ஆசீர்வாதத்துக்கு மட்டும் உங்களை நான் தேடி வரலப்பா. உங்கள் மனசாட்சிக்கு தெரியும் இன்னைக்கு ஆலயத்துக்கு வந்திருக்கிறோம், நம்ம எதுக்கு வந்திருக்கிறோம்? உண்மையாக ஆண்டவரை தேட வந்திருக்கிறோமா, இல்லை ஆண்டவர் கையிலேருந்து ஏதாவது நமக்கு வரதும் ஆண்டவர்கிட்ட இருந்து ஏதாவது நமக்கு ஆசீர்வாதம் வேணும்னு வந்திருக்கிறோமா? உண்மையாக ஆண்டவரை நேசிக்கும் போது அவங்களுக்குரியதெல்லாம் உமக்கு தான். அவர் சொல்லுவார் தெரியுமா, மூத்த குமாரன் சொல்லுவார், ஒரு குமாரன் என்ன பண்ணிடுறான், சொத்தை வாங்கிட்டு பிரிஞ்சுட்டு போயிடுறான். அவன் வரும்போது அவனுக்கு கொஞ்சம் நெஞ்சம் கொடுக்குறாரு, மொத்தம் கொடுத்தாலும் அவன் மேலே இறக்கம் பட்டு கொஞ்சம் கொடுக்குறாரு. ஆனால் மூத்தவனை பார்த்து சொல்கிறாரு, எனக்கு இருக்கிறதெல்லாம் அவனுக்குரியது தானே. அப்போ ஆண்டவர் கூட இருக்கிற உங்களுக்கு அவருக்குரியதெல்லாம் உங்களுக்குரியது தான். ஆனால் ஏதோ ஒரு ஆசீர்வாதத்துக்கு மட்டும் நான் உங்களை தேடுகிற ஒரு பிள்ளையா, என்னுடைய விசுவாசமோ நான் உங்கள் மேலே வச்சுக்கிற அன்பு இருக்கக்கூடாது. ஆண்டவரே, நான் உண்மையா உங்களை நேசிக்கேன். ஆமென். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஆளும் தான் கர்த்தர் நம்ம கிட்ட எதிர்பார்க்கிறார். ஆமென். ரெண்டாவது, டு நோ அபவுட் அவர் செல்ஃப், நம்மளை குறித்து நம்ம அறியும்படியா அந்த வனாந்தரம் நமக்கு உதவி செய்யும். ஆமென். நம்ம இருதயத்தை அறியும்படியா. ஆமென். நம்முடைய பலன் இவ்வளோதான், நம்ம இவ்வளோதான் சொல்லி அந்த வனாந்திர பாதை நமக்கு அநேக பாடுகளை கற்றுக் கொடுக்கும். இங்கே வந்து உட்கார்ந்துருக்கிறீங்க, வாழ்க்கையில் நீங்கள் கடந்து வந்த பாதை தான் உங்களுக்கு அநேக பாடங்களை கற்றுக் கொடுத்துருக்குங்க. உங்களுக்கு வனாந்திரமே இல்லைன்னா நீங்கள் எப்படி இந்த அளவில் முன்னேற முடியும்? எந்த அளவு நீங்கள் உலகத்தை வந்து தெரிஞ்சுக்கிட முடியும்? மனுஷர்கள் குறித்து அறிஞ்சிக்கிட முடியும்? உங்களுடைய பலத்தையும் பலவீனத்தை குறித்து அறிஞ்சிக்கிட முடியும்? வனாந்திரம், சொல்லுங்க, வனாந்திரம் என்னை நான் அறிய பண்ணுகிறது. ஆமென். ஹல்லேலூயா. அதுக்கடுத்து மரண இருள் என்ன தெரியுமா உங்களுக்கு காட்டுது? தேவனுடைய வல்லமை உங்களை காட்டுகிறது. ஆமென். தேவன் வல்லமை உள்ளவர் என்றது காட்டுறது என்ன தெரியுமா? அந்த மரண இருள். எத்தனை பேர் மரண இருளை கடந்து வந்திருக்கிறீங்க? கை தூக்கி காட்டலாமா? எத்தனை பேர் மரண இருளின் பாதையில் கடந்து வந்திருக்கிறீங்க? அந்த பாதையிலெல்லாம் உங்களை தூக்கி விட்டது யாருங்க? அந்த நொடி பொழுது ஆண்டவர் உங்களை கைவிட்டுருந்தானே இன்னைக்கு இல்லையே. நம்ம செத்து சொல்லுவாங்க, செத்து நம்ம மேல புல்லு முளைச்சிருக்குமே. ஆனா அத்தனை மரண இருளில நம்ம கூட இருந்து நம்மளை நடத்தி வந்தது நம்ம ஏசப்பா மட்டும் தானே. ஆமென். இத்தனை மரண இருளை என் தேவன் என்னை காப்பாத்தினாரே. எதுக்கு? எதுக்கு? அந்த வனாந்திரத்தில் நம்மளை சாக ஒப்பு கொடுக்க மாட்டார். ஆமென். சொல்லுங்க, இந்த இருள் என்னை சாக கொடுக்க அல்ல, என்னை ஆசீர்வதிக்க. ஆமென். தேவனுடைய கரத்தை காட்ட. ஆமென். என்னை நான் அறிந்து கொள்ள. ஆமென். நான் இன்னும் தேவனண்ட சேர. ஆமென். ஹல்லேலூயா. அப்போ சொல்லணும், இப்போ இன்னைக்கு யாரெல்லாம் மரண இருளில் வந்திருக்கிறீங்களோ சொல்லணும், நான் மரண இருளின் பள்ளத்தாக்கில் நானும் என் குடும்பமும் என் சந்ததியும் நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு நான் பயப்பட மாட்டேன். ஆமென். என்னை பயமுடுத்துறதுக்கு எந்த சத்ருக்கும் அதிகாரம் இல்லை. என்னை பயமுடுத்துறதுக்கு எந்த சூழ்நிலைக்கும் அதிகாரம் இல்லை. என்னை பயம் உள்ளவளாகியே மாற்றி என்னுடைய எதிர்காலத்தை அழிக்க நினைத்திருக்கிற சத்ருவின் கிரியைகள் இயேசுவின் நாமத்தினால அகன்று போகட்டும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, நான் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளை. ஆமென். ஹல்லேலூயா. நான் பயப்படணும்னு அவசியம் எனக்கு கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன். நல்ல மெய்ப்பன் தன் ஆடுகளுக்காக உயிரே கொடுப்பாங்க. ஆமென். நம்ம அவருடைய ஆடுகள் இல்லையா? நமக்காக உயிர் கொடுத்தா தேவனை தானே நாங்கள் ஆராதிக்கிறோம். சொல்லுங்க, இந்த மரண இருளின் பள்ளத்தாக்கில் நான் நடந்தாலும் பயப்படேன், ஏனென்றால் தேவரீர் நீர் என்னோடு கூட இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. உம்முடைய கோலும் உம்முடைய தடியும் என்னை தேற்றும். இங்க ஒரு விஷயம் எனக்கு தொட்டுச்சு. அவருடைய கோலும் தடியும் தேற்றும், அவருடைய தோளும் மடியும் இருக்குதா? சொல்லுங்க, தேற்றுது எது? தோளும் மடியும். அப்படிதானே? புரியுதா? யோசிக்கிறீங்களா? அவரு தோளும் அவர் மடியும் தானே தேற்றணும். ஆனா ஆண்டவர் சொல்ல, என்னுடைய கோலும் என்னுடைய தடியும் உன்னை தேற்றும். ஆமென். ஹல்லேலூயா. தேற்ற போதுமானவர். சிறு பிள்ளைக்கு தானங்க, சின்ன பிள்ளைக்கு தான், அடிப்பட்ட ஆடுக்கு தான். தேவனுக்கு தெரியும் அடிப்பட்ட ஆடு ஒரு ஏதோ ஒரு இடத்துல மிஸ் ஆன ஆடுக்கு தேவை தேற்றுதல், தேவை. தேய்ச்சிக்கிடுவார், தோல்ல போட்டுக்கிடுவார், மடியில போட்டு ஆட்டுவாரு. ஆனா ஒரு வளர்ந்த பிள்ளைக்கு எப்பவுமே தோலும் மடியும்னா என்ன அர்த்தம்?
ஒரு வளர்ந்த பிள்ளை சின்ன பிள்ளையா மாதிரி ஆடிட்டு இருந்தா என்ன சொல்லுவோம்? எப்பவுமே மடியும் தோளுமே நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்க கூடாது, அதிலிருந்து நம்ம எழும்பணும். ஆமென். உங்களுக்கு கம்ஃபர்ட் தேவையா? அவருடைய நெஞ்சில வந்து சாஞ்சுக்கோங்க. இன்னைக்கு யாராவது வந்திருக்கீங்களா கஷ்டத்துல, அவர் நெஞ்சில வந்து சாஞ்சுக்கோங்க. ஆண்டவரே என்னை நடத்துங்கன்னு கேளுங்க. அவர் மடியில படுத்துக்கோங்க. தேறுதல் ஆயிருங்க, ஆற்றுங்க. ஆனா அதுலயே இருக்காதீங்க. ஆமென். எழும்புங்க. அவருடைய கோலும் தடியும். ஆமென். அவர் உங்களை சிட்சிப்பார். ஆமென். அவர் நல் வழியில நடத்தினா அவர் கையில கோலும் தடிக்கும். அவருடைய சிட்சைக்கு உங்களை ஒப்பு கொடுங்க, விட்டு கொடுங்க. சோதனை வந்த உடனே, கஷ்டங்கள் பாடுகள் வந்த உடனே நமக்கு கிறிஸ்தவ பாதையும் விசுவாச பாதையும் it becomes very difficult. ஆனா ஆண்டவர் சொல்றாரு, அந்த கோலும் தடியும் தான் உன்னை காப்பாற்று. ஆமென். நீ நடக்க வேண்டிய வழியில உன்னை நடத்தும். ஆமென். நீ போக வேண்டிய தூரத்துக்கு உன்னை கொண்டு போம். உனக்கு இளைப்பாறுதலை கொடுக்கும். ஆமென். எத்தனை பேருக்கு இளைப்பாறுதல் வேணும்? ஆமென். தாவீதுக்கு யுத்தம் இல்லாம கொஞ்ச நாள் ஆண்டவர் இளைப்பாறுதல் கொடுத்திருந்தாராமா, அப்படித்தானே? அதே மாதிரி எத்தனை பேர் இளைப்பாறுதலுக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீ இருந்தா போதும், ஏசப்பா ஒரு நாள் நான் நைட் நல்லா தூங்கினா போதும், ஒரு நாள் எனக்கு ஸ்ட்ரெஸ் இல்லாம இருந்தா போதும், ஒரு நாள் இந்த சூழ்நிலை மாறினா போதும், அநேக வருஷமா இந்த காரியத்தில் நான் வந்துட்டு இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுக்க வல்லமை உள்ள தெய்வம் நம்முடைய தெய்வம். ஆமென். அவரிடத்துல வருகிறவர்களுக்கு அவர் இளைப்பாறுதலை கொடுப்பார். ஹல்லேலூயா. அடுத்த வசனம், என் சத்துருக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி. என்னைக்கு மரண இருள் நீங்க கடந்து வர்றீங்களோ, அடுத்து சொல்லுங்க, எனக்கு பந்தி இருக்கு. சொல்லுங்க. மரண இருள் என்னைக்கு நீங்க கடக்குறீங்களோ, கடக்க முடியாத ஒரு சூழலில் நீங்க கடந்து வருகிறீங்களோ, அடுத்த ஸ்டெப்பை சொல்லணும். எங்க சிலருக்கு வந்து கஷ்டமே பிடிக்காது, கஷ்டம் இல்லாம போயிட்டு இருக்கு, தேவனுடைய ஒரு அடி இல்லாம வாழ்க்கை போயிட்டு இருக்கு. என்ன பாவம் செஞ்சாலும் அடி இல்லை, நம்ம எப்படி வாழ்ந்தாலும் அடி இல்லை, என்ன துன்பம் வந்தா என்ன பண்ணாலும் எனக்கு அடி இல்லைன்னு நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்களா? ஒன்னும் புரிஞ்சுக்கணும், தேவன் என்கிட்ட இல்லை. ஆனா என்ன செஞ்சாலும் அடி விழுந்துட்டு இருக்கு. புரியுதா? என்ன செஞ்சாலும் அடி விழுது. ஒரு சின்ன தப்பு பண்ணாலும் அடி விழுந்துருது எனக்கு. அப்படின்னா நீங்க சொல்லணும், என் கூட தேவன் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. சிலர் துணிகரமா வாழ்ந்துட்டு போயிட்டு இருப்பாங்க. ஆமென். தாவீதை அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஆனா சவுலின் ஆட்சி ரொம்ப நாள் போயிட்டு இருந்துச்சு. அப்படிதானா? ஆனா பாக்குறவங்களுக்கு சவுலு தான் இப்படி அரசனை மாதிரி இருந்தாலும் உண்மையான அரசன் யாரு? தாவீது. ஏற்ற நேரத்துல சவுலன் காணாமலே போயிட்டான். ஆனா தாவீது விட்டு கிருபை நீங்காம இருந்துச்சு. ஆமென். சவுலை விட்டு கிருபை நீங்கிடுச்சு, ஆனா தாவீதை விட்டு அந்த கிருபை நீங்கவே இல்லைங்க. ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய கிருபை என்னை விட்டு விலகாமல் இருப்பதாக. ஆமென். ஹல்லேலூயா. என் சத்துருக்கு முன்பாக சொல்லுங்க, என் சத்துருக்கு முன்பாக, என் தோல்விக்கு முன்பாக ஒரு வெற்றி. சொல்லுங்க, என் தோல்விக்கு முன்பாக ஒரு வெற்றி. இத்தனை நாள் நான் சஃபர் பண்ண விஷயத்துல எனக்கு ஒரு வெற்றி. ஆமென். ஹல்லேலூயா. என்னை இகழ்கிறவங்களுக்கு முன்பாக ஒரு மகிழ்ச்சி. ஆமென். என்னை தூற்றவங்களுக்கு முன்பாக ஒரு பந்தி. ஆமென். நீர் எனக்கு ஏற்படுத்தி கொடுப்பீர். சொல்லுங்க, நீர் ஏற்படுத்தி கொடுப்பீர். ஆமென். ஹல்லேலூயா. அவர் பந்தியை உங்களுக்கு ஆயத்தப்படுத்துகிறாராங்க. ஆமென். உங்களுக்காக யாருங்க யோசிக்கிறா? யாருங்க உங்களுக்காக ஆயத்தப்படுத்துறா? யாரு ஆயத்தப்படுத்துறா? ஆண்டவர் ரொம்ப நல்லவருங்க. ஆண்டவர் விட்டு பின்வாங்கி போயிட்டாங்க, அப்படிதானா? ஆண்டவர் விட்டு அவருடைய பாடுகள் உபதிரவங்கள், அவர் மரிச்ச பிறகு பின்வாங்கி போன தன்னுடைய சீஷர்கள் மீன் பிடிக்க போயிட்டாங்க. ஆனா மீன் பிடிக்கும் போது, மீன் பிடிச்சிட்டு கரைக்கு வரும்போது அவங்களுக்காக என்ன ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறாரு? ஃபுட். அவங்களுக்காக போச்சணும். எவ்வளோ ஒரு கேரிங்கான ஆண்டவரை நம்ம ஆராதிக்கிறோம் தெரியுமா? நம்ம என்ன செஞ்சாலும் நம்ம மேல எப்பவுமே கேரிங்கா இருக்கிறார். சொல்லுங்க, சகலமும் ஆயத்த பண்ணி வச்சிருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் என்னை தூக்கி கொண்டு வந்து எனக்குரிய உயர்தலங்களை என்னை நிற்க வச்சு என்னை அழகு பார்த்து ரசிக்கிறவர் என் ஆண்டவர் மட்டும்தான். இந்த உலகத்துல ஒரு மனுஷன் முன்னே வந்தால பார்த்து சகிச்சுக்கிறதுக்கு ஆள் இல்லைங்க. புரியுதா?
சகோதரர்களுக்குள்ளேயே ஒரு ஒனமனம் இல்லை. ஒரு மனுஷன் முன்னே வந்த எந்த மட்டும் அவனை பின்னால தள்ளணும், அத்தனை காரியங்களும் பார்த்து முடிச்சிருவான். ஆனா நல்ல தகப்பனா இருக்கிற ஆண்டவர், புரியுதுங்களா, நம்மளை அழகுபடுத்தி பார்ப்பார். பிசாசு அழிக்கவும் கொல்லவும் திருடவும் வரான். ஆனா என் தெய்வம் ஆடுகளுக்காக ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் சம்பூர்ணம் அடையவும் அது நித்தியமாய் இருக்கவும் தான் நம்ம கூட இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, எனக்கு ஒரு பந்தி உண்டு, என் துக்க நாட்கள் முடிந்து போ. ஆமென். என் வெக்கத்துக்கு பதிலாய் என் தகப்பன் என்னை ஆசீர்வதிக்கவும் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தவும் அவர் வல்லவர். ஆமென். நான் துக்கத்தை கண்ட நாட்களுக்கு ஈடா என் தேவன் என்னை மகிழ்ச்சி ஆக்குவார். என் காத்திருப்பு ஒரு நாள் வேஸ்டாக போறது கிடையாது. நான் தேவன் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை ஒரு நாளும் என்னை வெட்கப்படுத்தாது. ஹல்லேலூயா. சொல்லுங்க, உங்களை ஆத்துமாவை சொல்லுங்க, ஆத்துமாவை ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள்ள திகங்குகிறாய்? ஆமென். உன் முகத்துக்கு வெளிச்சம் ரட்சிப்பு அவர்கிட்ட தானே வரும், அவர்கிட்ட தானே வரும். ஆமென், ஹல்லேலூயா. கவலைகள் எல்லாம் அவர்கிட்ட கொடுத்து, ஆமென், ஹல்லேலூயா. உங்களை எதிர்க்கிற பிசாசுக்கு முன்பாக ஒரு பந்தி, ஒரு நாள் இருக்கு. உங்க தெய்வத்தை நீங்க முகமுகமாக பார்க்க போறீங்க. ஆமென், ஹல்லேலூயா. உங்களை துன்பப்படுத்தின பிசாசு, அதுக்கு துணை போடுகிற மனுஷனுங்களுக்கு ஆயத்த பண்ணிருக்கிற அந்த அக்கினிக்கு கடலுக்கு அவர்கள் தள்ளப்படுவார்கள். ஆனால் சதா காலமும் தேவனோடு நீங்க இருப்பீர்கள். ஆமென், ஹல்லேலூயா. என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறீர், என் பாத்திரம் நிரம்பி வழியும். சொல்லுங்க, என் பாத்திரம், என் தலைமேல் கை வைங்க எல்லாரும். என் தலையை எண்ணெயினால் அபிஷேகம் பண்ணுகிறேன். ஆமென். தகப்பனே, இந்த நாள்ல அப்பா உங்க பிள்ளைகள் மேல அப்பா ஆசீர்வாதம் வரட்டும் ஏசப்பா. நீதிமானுடைய தலையில் மேல் ஆசீர்வாதங்கள் தங்கும் என்று சொல்லி இருக்கிறீரே ராஜா. என் ஆண்டவரே, ஆசீர்வாதங்கள் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தினால். அபிஷேகம் நிரம்பி வழியட்டும் இயேசுவின் நாமத்தினால. தலைமுறை பாவங்கள் சாவங்கள் அப்பா இந்த குடும்பத்தை தலை நிமிர்றதுக்கு விடாம வச்சிருக்கிற எல்லா பிசாசின் கட்டுகள் அறுப்புண்டு போகட்டும் இயேசுவின் நாமத்தினால். ஆமென், ஹல்லேலூயா. ஆமென். என் தலை என் தேவன் ஆசீர்வதி. ஏங்க, மனுஷங்கிட்ட போய் தலை நீட்டாதீங்க, ஆசீர்வதிக்க மாட்டான். புரியுதா? முன்னால நல்லா இருக்கும்னு சொல்லுவான், பின்னால போய் சபிப்பான். ஆனா தெய்வத்துக்கிட்ட வந்து தலை குனிந்து கடங்க. ஆமென். தாவீது போய் எப்படி கிட சாஷ்டாங்கமா விழுந்து கடந்தான். நீங்க எந்த சூழ்நிலை இருந்தாலும் அவருடைய சமூகத்துல தலை குனிந்து, ஆண்டவரே நீங்க தான் எல்லாம். ஆமென். என்னால ஒண்ணும் முடியாது. அவருடைய சமூகத்துல வந்து சாஷ்டாங்கமா விழுந்து கிடக்குற உங்களுக்கு, தலை குனிந்த ஒரு வழங்குற உங்களுடைய தலை அவர் நிமிர பண்ணுவார். ஆமென். யார் முன்னாலும் தலை குனிஞ்சிட்டேன்னு கஷ்டப்படாதீங்க. நீங்க எங்கேயும் தலை குனிய விடவே மாட்டார். ஆமென், ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும். ஆமென். சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழியும். எல்லாருக்கும் கொடுக்கிற அளவு என் ஃபேமிலி ஆசீர்வாதமா இருக்கும். நான் ஆசீர்வாதமா இருப்பேன். என் மூலியமா, என் சந்ததி மூலியமா பூமியில் இருக்கிற எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. ஆமென், ஹல்லேலூயா. என் மூலியமா எல்லாரும் ஆசீர்வதிக்கப்படுவாங்க. என்னுடைய ஆவிக்குரிய விஷயங்களும் அநேகருக்கு ஆசீர்வாதமா இருக்கும். இந்த இம்மைக்குரிய காரியங்கள் அநேக ஆசீர்வாதமா இருக்கும். ஆமென். சங்கீதம் 112 இருக்கிற ஒவ்வொரு வசனமே எனக்குரியது. ஆமென், ஹல்லேலூயா. நீதிமானுடைய வீட்டிலே அதிக பொக்கிஷம் இருக்கும். ஆமென். வாரி என்ன பண்ற ஏழைகளுக்கு வாரி கொடுத்தான் இருக்குது. வாரி கொடுக்கிற அளவு ஆசீர்வாதம் எனக்கு வேணும் ஏசப்பா. இல்லாதவர்களுக்கு கொடுக்கணும், தேவை உள்ளவங்களுக்கு கொடுக்கணும். ஆமென். தேவனுக்கு கொடுக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. எல்லாருக்கும் கொடுக்கிற அளவு என் வாழ்க்கையில நான் மீதம் எடுத்து, ஆமென், என் இனஞ்சன பந்துகள் என்னுடைய நான் பாக்குற கண்ல பாக்குற கஷ்டப்படுற எல்லாருக்கும் நான் கொடுக்கிற அளவு என்னை ஆசீர்வதிங்க. ஆமென். கேப்பீங்களா? ஒவ்வொருத்தரும் என்கிட்ட எதிர்பார்க்கிற எல்லாருக்கும் உண்மையா தேவையிலிருந்து எதிர்பார்க்கிற புடுங்கிட்டு போற ஆட்களுக்கு அல்ல, உண்மையா தேவைகளோடு இருக்கிற அநேக நாங்க இந்தியா தேசத்துல இருக்காங்க. நம்ம நல்லா இருந்தா மட்டும் போதாதுங்க. ஆமென். நம்ம கூட இருக்கிறவங்க, நம்ம கூட பிறந்தவங்க, நம்ம தெருவில் இருக்கிறவங்க எத்தனை கஷ்டப்படுது. நம்ம இந்தியா நாட்டுல ஒரு நாள் ஒரு நேரம் சாப்பாட்டுக்கு கஷ்டப்படுகிற அநேக ஜனங்கள் உண்டு.
புரியுதுங்களா? நம்ம பாவூர் சத்திரத்துல எத்தனை பேர் கஷ்டப்படுவாங்க தெரியுமா? ஆண்டவரே, என் கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுற எல்லாருக்கும் நான் கொடுக்கணும். ஆமென். இவகிட்ட இருந்தா நல்லா இருக்குமேன்னு சொல்லி என் வீட்டு வாசலுக்கு வருகிற உண்மையா கஷ்டப்படுற ஆட்களுக்கு நான் கொடுக்கிற அளவு நீர் என்னை ஆசீர்வதி. ஆமென். விக்கிரகத்தை நாடி தேடுறவங்களை ஆயிரக்கணக்கு அவங்க கள்ளி கொடுக்குறாங்க. நம்ம ஏசப்பாவை தேடுற ஆட்கள், நம்ம ஆண்டவர் பின்னால வந்தவங்களுக்கு ஏதாவது குறைபட்டுச்சா இந்த உலகத்துல இருக்கும் போது இல்ல, அப்படிதான் நம்ம வாழ்க்கை இருக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. சொல்லுங்க, என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. ஆமென். ஹல்லேலூயா. என் ஜீவனுள்ள நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். ஆமென். கன்ஃபெஷன் ஆஃப் ஃபெய்த். ஆமென். எந்த சூழ்நிலை இருந்தாலும் சொல்லணும், goodness and love. ஆமென். நன்மை, ஆண்டவருடைய கிருபை. ஆமென். ஆண்டவர் தருகிற நன்மை, ஆண்டவர் தருகிற அன்பு. ஆமென். சொல்லுங்க, நன்மை என்னை தொடரும், நன்மை என்னை தொடரும். நான் நன்மையை தேடி 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 போன நாட்கள் போதும். ஆமென். நன்மை வேணும்னு என்னென்னமோ செய்யறோம். ஆனா எல்லாத்துலயும் என்ன வாங்குறோம்? முட்டை மார்க்கு தானே வாங்கியிருக்கிறோம். இனிமே எல்லாத்தையும் ஆண்டவர் கையில கொடுத்துட்டு ஆண்டவர் கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, நன்மையும் நான் உங்களை தேடுவேன், நன்மை கிருபை என்னை தேடும். ஆமென். சொல்லுங்க, நான் உண்மை தேடுவேன்ப்பா. இது வரைக்கும் தேடின மாதிரி அல்ல. சொல்லுங்க, இது வரைக்கும் நான் தேடின மாதிரி அல்ல. ஆமென். இனிமே உண்மையா உங்களை தேடுவேன், உண்மையா உங்களுக்காக நான் காத்திருப்பேன். ஆமென். ஏதோ இந்த உலகத்து நன்மைக்காக மட்டும் நான் உங்களை தேடுற பிள்ளை அல்ல, ஒரு சுயநலமான ஒரு பிள்ளைய நான் கிடையாது. ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய அன்பு எனக்கு போதும். சொல்லுங்க, ஒவ்வொருத்தரும் சொல்லணும், உங்களுடைய அன்பு எனக்கு போதும். நான் கர்த்தருடைய வீட்டில் நீடித்த நாட்களாய் நிலைத்திருப்பேன். ஆமென். ஹல்லேலூயா. என் விசுவாசம் ஒளிஞ்சு போகாது, என் நம்பிக்கை ஒளிஞ்சு போகாது, என் ஜப வாழ்க்கை ஒளிஞ்சு போகாது. என் கர்த்தரை விட்டு எதுவுமே என்ன பிரிக்க முடியாது. ஹல்லேலூயா. நான் நிலைத்திருப்பேன். சொல்லுங்க, நிலைச்ச மாதிரி இருக்கலாம், உணர்ச்சி இல்லாத மாதிரி இருக்கலாம், எந்த சூழல் இருந்தாலும் சொல்லுங்க, நான் நிலைத்திருப்பேன், நான் நிலைத்திருப்பேன். யாராலையும் என்னை இந்த உலகத்திலிருந்து என்னை என்ன பண்ண முடியாது, அசைக்க முடியாது. எந்த பிரச்சனையோ போராட்டமா எதுவுமே சொல்லுங்க, என்னை அசைக்கிறதுக்கு எதுனாலும் முடியாது. ஏன் தெரியுமா? கர்த்தர் என் மேட்பரா இருக்கிறார். என்னை தொடுகிறவன் அவருடைய கண்மணியை தொடுகிறான். ஆமென். ஹல்லேலூயா. ஆண்டவர் கையில ஒப்பு கொடுப்போமா? அப்படியே, ஆண்டவரே, நன்மை கிருபை என்னை தொடரும்னு சொல்லிருக்கிறீங்களே, உங்க கரத்துல ஒப்பு கொடுக்கிறேன். எந்த நிலைமையிலும் விசுவாசிக்க எனக்கு கற்றுத்தாரும் அப்ப. எந்த நிலைமையிலும் என் தகப்பனே அப்ப உங்களை சார்ந்திருக்க எனக்கு கற்றுத்தாருங்க. சொல்லுங்க.